குட் ஈவினிங் டு ஆல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஆக்சுவலாக இது வந்து டிஸ்க்ரீட் டைப் டிஸ்ட்ரிபியூஷனில் உள்ள முக்கியமான டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் என்னென்னா, ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கன்சிடர் பெர்னோலி இன்ஃபனைட் ட்ரைல்ஸ். இங்கே வந்து இன்ஃபனைட் ட்ரைல்ஸ், என் ட்ரைல்ஸ் எடுக்கல, பெர்னோலி ட்ரைல்ஸ் வந்து இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் ட்ரைல்ஸ் எடுக்கிறோம். ஒன்று ஓகேங்களா, ஃபைனைட்டாக எடுக்கல. ஃபைனைட்டாக எடுத்தோம்னா இங்கே போயிடும், நமக்கு வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பெர்னோலி இன்ஃபனைட் ட்ரைல்ஸ். ட்ரைல்ஸ்னா தெரியுங்களா? ரைட். இன்ஃபனைட் ட்ரைல்ஸ்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்ஃபனைட் டைம்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணுறது இண்டிபெண்ட்லி. ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்ஃபனைட் டைம்ஸ் ஓகேங்களா ரிப்பீட்டடாக பண்ணுறது இண்டிபெண்ட்லி. ஈச் trial has same success probability. ஓகேங்களா? அதை எழுதிப்போம். Consider Bernoulli infinite trials such that each trial having same success probability P. ஓகே, இப்படி எடுத்துக்கிட்டு probability of getting first success தான் முக்கியமானது. ஓகே, first success in a xth attempt. ஓகே, எத்தனாவது அட்டம்ப்டில் அவனுக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கிடைக்குது, எக்ஸ்த் அட்டம்ப்டில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன இது புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். இப்போ இங்கே இதை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இப்போ பாருங்கள், இது அப்புறம் பார்ப்போம். இப்போ பெர்னோலி இன்ஃபனைட் ட்ரைல்ஸ். அப்போ இது ஒரு ட்ரையல், இது ஒரு ட்ரையல், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ ஐடென்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? ஐடென்டிக்கல் ஒரே மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லையும் சக்ஸஸ் ஃபெயிலியர் தான் அவுட்கம்ஸ். சக்ஸஸ் ஃபெயிலியர், சக்ஸஸ் ஃபெயிலியர், சக்ஸஸ் ஃபெயிலியர், சக்ஸஸ் ஃபெயிலியர், சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர், சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றா நடக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இது ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால் எனக்கு சக்ஸஸாக இருக்கும் இல்லை ஃபெயிலியராக இருக்குது, இதான் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும், வேறு எதுவுமே நடக்காது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபனைட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது, ஒரே மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே ப்ராபபிலிட்டி சேமாக இருக்குது. இதோட சக்ஸஸ் ப்ராபபிலிட்டியும் இது எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் உள்ள சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி சேம், ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி சேம். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ போய்கிட்டே இருக்குது. ரைட்டுங்களா? ரைட். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் அட்டெம்ப்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எனக்கு சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் கிடைக்கும். சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். ரைட்டா? சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, இல்லை நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு அது சக்ஸஸ் ஆகலாம் இல்லை ஃபெயிலியர் ஆகலாம். சரி, என்னோட ரிசல்ட் வந்து ஃபெயிலியர்னு ஆகிப்போச்சு. அப்போ என்ன பண்ணுவேன், அடுத்த டெஸ்ட்டில் எழுதுவேன்னா அடுத்த வருஷம் அட்டன் பண்ணுவேன். இப்போது செகண்ட் அட்டெம்ப்டில் அதில் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் கிடைக்கலாம், எனக்கு ஃபெயிலியர் கிடைச்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் அட்டெம்ப்ட் நான் இது பண்ணுறேன், அதில் எனக்கு ஃபெயிலியர். ஃபோர்த்துலேயும் ஃபெயிலியர், ஃபிஃப்த்துலேயும் ஃபெயிலியர், சிக்ஸ்த்துலேயும் ஃபெயிலியர், செவன்த்துலேயும் ஃபெயிலியர், எயித்தில் எனக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ரைட்டா? எனக்கு வந்து எங்கே கிடச்சிருக்கு, இது எயித்து. என்ன, எயித்தில் எனக்கு சக்ஸஸ் கிடச்சிருச்சு. ஓகே, சக்ஸஸ் கிடச்சா என்னோட வேலை அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு சக்ஸஸ் கிடைச்சாலும் ஃபெயிலியர் கிடைச்சாலும் நான் வந்து கவலைப்படணும் அவசியம் கிடையாது. இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு சக்ஸஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம டீல் பண்ணவே வேண்டாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சக்ஸஸ் எப்போ கிடைக்குதோ அதுக்கப்புறம் நமக்கு சக்ஸஸ் கிடைச்சாலும் சரி கிடைக்காலும் சரி. இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படிப்பாங்க. சரியா? ஃபெயில் வரும், படித்து பாஸ் ஆகிடுவாங்க, வேலையில் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க படிக்கவே மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கிடைச்சிச்சு, இல்லை வேலையை செட்டில் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க படிக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இது. ஓகேங்களா? ஸோ எத்தனாவது அட்டெம்ப்டில் நமக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இல்லைன்னா அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். இப்போ எத்தனாவது அட்டெம்ப்டில் நமக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாம் ஒன்று தான். புரியுதுங்களா? இது கெட்டிய, அதாவது எத்தனாவது அட்டெம்ப்டில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கிடைக்குது, அதுவும் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும், அன்டில் கெட் த சக்ஸஸ். ஸோ எல்லாமே ஒன்று தான். ஓகே, இப்போ இது ஒன்று புரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு எயித்து அட்டெம்ப்டில் எனக்கு என்னது சக்ஸஸ் கிடச்சிச்சு. இப்போ அடுத்து இதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில். இப்போ எனக்கு இந்த இடத்துல சக்ஸஸ் கிடச்சி. ஃபோர்த் அட்டெம்ப்டில் எனக்கு சக்ஸஸ் கிடச்சி. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன செய்யக்கூடாது, ப்ராசஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் இந்த எக்ஸாமே எழுதக்கூடாது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. சக்ஸஸ் கிடைச்சாச்சுன்னா நம்ம ஒர்க் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நமக்கு கிடையாது. ஸோ இதை பற்றி டீல் பண்ணுறது தான் எனக்கு கான்செப்ட். ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஓகேங்களா? சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டே கிளியர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே சக்ஸஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டே சக்ஸஸ் ஆகிருக்கும். அப்போ இதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் எழுத மாட்டாங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஓகே,
இப்போது இன்னொன்று முக்கியம். இப்போ சக்ஸஸே கிடைக்காம எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். சக்ஸஸே நடக்கக்கூடாது. தேர் இஸ் நோ சக்ஸஸ். அந்த மாதிரி இருக்குமான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இது வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அதான் எடுக்கிறாங்க. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் எடுக்கும்போது நீங்கள் சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். புரியுதுங்களா? ஸோ ஃபைனைட்டாக எடுத்தால் நம்ம சொல்லிடலாம். இப்போ இதில் ஃபெயிலு 10 டெஸ்ட் எழுதுகிறோம், 10லேயும் ஃபெயிலு அப்படின்னா அதாவது ஃபெயிலியருக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் பண்ணுறோம். பர்னல் ட்ரையல்ஸ்னால இங்கே வந்து ஃபெயிலியருக்கு சான்ஸே கிடையாது. ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த முயற்சியை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்லேயும் நம்ம என்னது அதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஓகேங்களா? ரைட். இதுதான் கான்செப்ட். அப்போது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் எப்போ கிடைக்குது. ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இது. ரைட்டா? ரைட். இங்கே இப்போ வாங்க இப்போ எக்ஸ்த் அட்டம்ப்டில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு தான் P of x = x. இது எக்ஸ்த் அட்டம்ப்ட். எக்ஸ்ங்கிறது அட்டம்ப்ட். ஓகேங்களா? இப்போ P ப்ராபபிலிட்டி போட்டாச்சா, A1 A2 இது யாருன்னா இந்த எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இவன் தான். இந்த 8 எழுதியிருக்கேன். அந்த 8 பேர் வரிசையாக என்ன எழுதியிருக்கேன். ஓகே, இங்கேனா இந்த 4 பேரை எழுதியிருக்கேன்னு அர்த்தம். இங்கேனா இந்த ஒருத்தனை மட்டும் எழுதியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபுல்லாக போகாது. ஸோ நம்ம அதை சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் கிடைச்சா முடிஞ்சிடும். அப்போ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் A1 A2 AX. ஓகே, A1ன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் எனக்கு ஃபெயிலியர்னு அர்த்தம். இது ஃபெயிலியர். தேர்ட் அட்டம்ப்ட், ஃபோர்த் அட்டம்ப்ட். அப்போது இதுதான் சக்ஸஸ். இது ஃபெயிலியர். இப்போ இதுவும் ஃபெயிலியர். AX-1 ஃபெயிலியர் தான். இப்போ இதுதான் சக்ஸஸ். ஓகே, இப்போது எக்ஸ்த் அட்டம்ப்டில் எனக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். ரைட். எழுதியாச்சு. இப்போ எல்லாமே இண்டிபெண்ட் ஈவெண்ட் தானே. இந்த பர்னல் ட்ரையல்னு சொல்லியாச்சு. ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட் தான். ஸோ அதனால் மல்டிப்ளிகேஷன் எழுதுகிறோம். P of A1 P of A2 எழுதிக்கலாம். ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், சக்ஸஸ் ப்ராபபிலிட்டியும் ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி சேம் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும். அப்போது P of A1 என்னது Q. இப்போ இது Q போட்டுக்கலாமா? ஸோ திஸ் இஸ் Q. அப்போ எத்தனை ஃபெயிலியர் வந்துன்னா X-1 டைம்ஸ். அப்போது X-1 டைம்ஸ் வந்து நம்ம அப்போ Q பவர் X-1 போட்டுக்கலாமா? ஒரே ஒரு சக்ஸஸ் எழுது. அதனால P மட்டும் எழுதிப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ எப்படி அழகாக கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிடிஎஃப்னு சொல்லி வந்தோடனே போர்டில் எழுதி போடுவாங்க. சரியா? ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா இது படிச்சுக்கோ, முக்கியம், அவ்வளோதான். ஸோ ப்ராசஸ் இதுதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ இது ஜென்ரலாக பாருங்கள். இப்போ ஃபார்முலா பாருங்கள். P of x = x, Q power X-1 P. எக்ஸுங்கிறதுனா எக்ஸ்த் அட்டம்ப்டில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஃபஸ்ட்டு சக்ஸஸ் முக்கியம். ஃபஸ்ட்டு சக்ஸஸுக்கு முக்கியம். வெறும் சக்ஸஸ் கிடையாது, ஃபஸ்ட்டு சக்ஸஸ். இப்போ எக்ஸ் என்னது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஸோ இன்ஃபைனைட் டைம்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 ஃபஸ்ட்டு செகண்டு இன்ஃபைனைட் வரைக்கும் நம்ம போகலாம். ரைட்டா? 0 அதர்வைஸ். 0 ஏன் வருது? 0னா இந்த மற்ற பாயிண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட். இதுதான் இங்கே சொல்லியாச்சு. ரைட். நான் சொல்லியிருப்பேன், there is no probability of getting no success is not possible. ஸோ ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இதெல்லாம் நமக்கு தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு ரிலேட்டடாக எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குகிறோமா? ஸோ ப்ரைஸ் விழுகிற வரைக்கும் நம்ம வாங்கிட்டே இருப்போம். ஓகே, ப்ரைஸ் விழுந்ததுக்கப்புறம் வாங்கக்கூடாது. அதை தான் நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இல்லை அதாவது அதோடு நம்ம முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வாங்கினது அது ப்ராப்ளம் கிடையாது. ரைட்டிங் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோமா, அன்டில் யூ வில் பாஸ் ஆகிற வரைக்கும் என்னது எக்ஸாம் எழுதுது. இப்போ எத்தனாவது அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இது. ரைட்டுங்களா? ரைட். அதே மாதிரி 2 காயினை டாஸ் பண்ணும்போது அன்டில் யூ கெட் 2 கட்ஸ். ரெண்டு காயினை டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரிசல்ட் என்னது கட்சிட்டு மாறிக்கிட்டே இருக்குது. எப்போ கச்சுன்னு கிடைக்குதோ அப்போது நம்ம ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடுவோம். ரைட்டுங்களா? ஸோ அது அப்புறம் என்னென்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து குழந்தை பிறக்கும். ஓகே, குழந்தை ஆண் குழந்தை, பெண் குழந்தை, ஆண் பெண், ஆண் பெண், பெண் பெண், ஆண் பெண், இப்படி மாறி மாறி பிறக்குமா? அப்போது சில ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா,
பையன் பிறக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ மொதல் பையன் எப்போ பிறக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி மொதல் பொண்ணு எப்போ பிறக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் மொதல் பொண்ணு மொதல் பையன், ஓகே? மொதல் பொண்ணு அதாவது முதவே பெண் குழந்தையோ பையனோ பிறந்துடலாம், ஓகே? அப்போ அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னது இல்லை, ரெண்டாவதுல பிறக்கலாம், மூணாவது பிறக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ளது, ரைட்டா? அப்புறம் டார்கெட்டை ஹிட் பண்ணுறோம், எடுத்தோடனே ஹிட் ஆகாது, ரைட்டுங்களா? இப்போ எத்தனாவது அட்டம்ப்டில் டார்கெட்டை ஃபஸ்ட் டைம் ஹிட் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி இதுவும் இங்கே வந்துடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்டா? ரைட். இது ஆல்ரெடி நம்ம வழக்கம் போல் பார்க்குறது தான். என்னென்னா ஒரு MGF மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்டா? இப்போ ஆல்ரெடி சொல்லியிருப்போம், டீங்கிறது ஆரில், இப்போதைக்கு ஆரில் போடுவோம், ரைட்டா? டி பிலாங்ஸ் டு ஆரில், MXTக்கு ஃபார்முலா இது, ரைட்டா? இப்போ இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்முலா தானே அர்த்தம், இப்போ TX P of X = Xன்னு போட்டிருப்போம், ரைட்டா? X வந்து இந்த ஒன்று ஆக்சுவலாக ஆமாம் இது சொல்ல மறந்துட்டேன், நிறையா புக்கில் போட்டு குழப்பி அடிச்சிருப்பாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா நிறையா புக்கில். ஸோ இது மீனிங்லெஸ், எக்ஸு இப்படி எழுதியிருப்பாங்க, இப்படிலாம் கரெக்டாக போட்டிருப்பாங்க. q பவர் எக்ஸு பி எக்ஸ் 0 1 2 0ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு அந்த பாருங்க 0 இப்போ போட்டு 0 அதர்வைஸ் போட்டு எக்ஸில் 0 போட்டான்னு அர்த்தம் 0th அட்டம்ப்டில் எனக்கு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ மீனிங்லெஸ் பாருங்க, 0th அட்டம்ப்ட் எப்படி வரும் கொஞ்சம் புரியுதுங்களா? பாருங்க 0th அட்டம்ப்ட் எப்படி வரும், நமக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் வரும், செகண்ட் அட்டம்ப்ட் வரும், தேர்ட் அட்டம்ப்ட் வரும். ஸோ அதான் இங்கே லாஜிக். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? இதுதான் இந்த புக்லேயே அதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. என்னது ஒரு ஸ்டாண்டர்ட் புக், என்னது இந்த புக்கில் இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சரிங்களா? குப்தா கபூர், ஓகே? ஸோ இது ஒரு இந்த புக்கில் இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த போட்டுருக்காங்க பாருங்கள், P of X = X, இது ராங், ரைட்டா? 0th அட்டம்ப்ட் வராது, ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுறோம் அதுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணியிருக்காங்க, சரிப்பா? ஸோ நல்ல ஸ்டாண்டர்ட் புக்கில் இதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த எழுதியிருக்கும்போது எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தான் இப்போ கரெக்டாக மீனிங்ஃபுல். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அவனுக்கு எத்தனை ஃபஸ்ட் சக்ஸஸ் எப்போ கிடைக்குது, செகண்ட் அட்டம்ப்டில் எத்தனை கிடைக்குது, ஸோ இதுதான் ஸோ மீனிங்ஃபுல். 0th அட்டம்ப்ட்டுங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது, ரைட்? அடுத்து பாருங்கள், ரைட்? ஸோ இப்போ MGF இந்த இருக்குது. இப்போ எக்ஸ் வந்து 1 to infinity, ஓகேங்களா? ரைட். இப்போ போட்டுடலாமா? போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு சமேஷனை வந்து எனக்கு 0லேருந்து வேரி பண்ணணும். இதெல்லாம் நம்ம பவர் சீரீஸு ஃப்ரெஃபனோஜி சீரீஸ்லாம் படிச்சிருக்கோம், அதில் இந்த வேலையை தான் பார்ப்போம். எக்ஸ் வந்து 1 to infinity வரும், 2 to infinity வரும், 3 to infinity எல்லாத்தையுமே 0 to கொண்டு வருவோம், ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு சப்ஸ்டியூஷன் y = x - நமக்கு வந்து என்ன செய்யணும், எக்ஸ் 1லேருந்து வேரி ஆகுது, எனக்கு 0லேருந்து வரணும். அப்போ எக்ஸை வந்து எக்ஸ் என்னது ஒரு ஸ்டெப் நம்ம குறைக்கணும் எக்ஸை. அப்போது ஒய்யை வந்து x - 1 எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஆகும், எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது ஒய்க்கு 0 கிடைக்கும், எக்ஸுக்கு 2 கொடுத்தா ஒய்க்கு வந்து 1 கிடைக்கும். அதான் இல்லை y 0 to infinity. அப்போ எக்ஸுக்கு பேர் என்ன பண்ணிடலாம், x is replaced by y + 1, ஓகே? இந்த ரெண்டு இடமும் ரீப்ளேஸ் ஆகிடும், ஓகே? அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துருச்சா, என்ன பண்ணுறது, தனித்தனியாக பிரிச்சாச்சு. இதில் ஒயில் அதாவது சமேஷன் வந்து ஒயில் இருக்குது. இப்போ இண்டிபெண்ட் ஆஃப் ஒய்யை வந்து சமேஷனுக்கு வெளியே எடுத்துடலாம். அப்போ பியும் E/T இண்டிபெண்ட் ஆஃப் ஒய், அப்போ அதை சமேஷனுக்கு வெளியே எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிறத சமேஷனுக்குள்ளே எழுதிடுறோம். இதை அப்படியே லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், ஓகே? இது யாருன்னா ஏற்கனவே படிச்சுப்போம். இது என்னதுன்னா ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ், 1 + x + x². இது ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ், ஓகே? இது வந்து கன்வர்ஜஸ் டு எ ஃபங்க்ஷனுக்கு கன்வர்ஜ் ஆகுன்னா இதோட mod x வேல்யூ <1 இருக்கணும், ஓகேங்களா? mod x வேல்யூ <1 இருக்கும், ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ இது எழுதியாச்சா? இப்போ இந்த எழுதி அப்போ என்ன அர்த்தம்னா இந்த வேல்யூ வந்து <1 இருக்கும். இந்த கண்டிஷன் அந்த புக்கில் இல்லவே இல்லை. குப்தா கபூர் புக்கில் இந்த கண்டிஷன் இல்லை. இந்த கண்டிஷன் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டிஷன், எல்லா டீக்கும் இந்த இது வராது, ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ராங் இந்த கண்டிஷன் போடும்போது தான் நம்ம இந்த சீரீஸை எழுத முடியும், ஓகேங்களா? இந்த கண்டிஷன் அதில் எழுதவே இல்லை, பாருங்கள் இந்த அளவில் புக் எழுதுறாங்க, ஓகே? ஸோ இந்த கண்டிஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? ரைட். therefore
mx of t வந்து p e power t this. இதுலேருந்து e power இதுலேருந்து இந்த 1 by q லாக் எடுத்து வாட் இஸ் t நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் ரைட்டா. mg ஓகேவா. அப்போ ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மூமெண்ட் mgf வந்து இதான் ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஏ ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் வேரியன்ஸும் கண்டுபிடிக்கிறோம். ரைட். ஸோ அப்போ இதுலேருந்து வருவோம்னா எம்ஜிஎஃப்லேருந்து வருவோம். ஓகே எல்இஎஸ் எம்ஜிஎஃப். இப்போ ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே எம்ஜிஎஃப் எழுதிட்டேன். ஓகே வித் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் டி நெட்டாக எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், ஸோ வி டிஃபரன்ஷியேட் திஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை எகெயின் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணியாச்சு. ஓகேங்களா. பண்ணதுக்கப்புறம் இப்போ இஎஃப்எக்ஸ் நம்ம ஃபார்முலா என்னது, எம்எக்ஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டிக்கு 0 அப்ளை பண்ணுறது. அப்போ டிக்கு 0 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா பி இ போர் 0 1 ஆயிரும். இப்போ 1 மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இப்போ 1 மைனஸ் கியூ வந்து பின்னு எழுதிடுவோம் ரைட்டா. பி திஸ் இஸ் பி பி ஸ்கொயர் கேன்சல் ஆகி 1 பை பி இஎஃப்எக்ஸ் ஸ்கொயர். அப்போது ஸோ இதில் என்ன செய்வோம், இந்த இதில் டிக்கு 0 கொடுத்துருவோம். கொடுக்கும்போது என்ன ஆகும்போது பி இது மல்டிப்ளிகேஷன் 1 ஆயிரும். 1 மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது பி ஸ்கொயர்னு மாறிடும். இதில் இந்த 2q இது ஆமாம் ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் 2q கிடைக்கும், இந்த இடத்துல ஒரு p கிடைக்கும். 2pq கிடைச்சிருக்கும் ரைட்டா. இந்த இது பி ஸ்கொயர். ஸோ இதில் பியை காமனாக எடுத்துருங்க. எடுத்தாச்சுன்னா இங்கே ஒரு பி ஸ்கொயர், இங்கே இது கேன்சல் ஆயிரும். தனித்தனி ஃப்ராக்ஷன் பி பை பி ஸ்கொயர் போது 1 பை பி, 2q பை பி ஸ்கொயர்னா 2q பை பி ஸ்கொயர் ரைட்டா. இந்த ஃப்ராக்ஷனை 2 ஃப்ராக்ஷனாக ஸ்பிட் பண்ணி எழுதிப்போம். ரைட். அப்புறம் வழக்கம் போல் எழுதுகிற ஃபார்முலாஸ் வேரியன்ஸ் எக்ஸ் ஃபார்முலா தானே, இஎஃப்எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎஃப்எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்படியே அப்ளை பண்ணுவோம். இந்த அப்ளை பண்ணது இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம எல்சிஎம் எடுப்போம். எகெயின் இந்த பி மைனஸ் 1 மைனஸ் போட்டு 1 மைனஸ் பின்னு எழுதிடுவேன். 1 மைனஸ் பி தான் கியூ. ஓகே ஆல்ரெடி 2q இருக்கா, 2q மைனஸ் கியூ வந்து பின்னு வந்துடும், சாரி கியூன்னு வந்துடும். இப்போ கியூ பை பி ஸ்கொயர். அப்போது வந்து ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் வந்து 1 பை பி, வேரியன்ஸ் வந்து q பை பி ஸ்கொயர். சரிங்களா. சப்போஸ் அவங்க அந்த இதில் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ இப்படி எடுக்கிறாங்கன்னு வச்சு அதையும் நான் சொல்லிடுறேன். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, எக்ஸ் 0லேருந்து வேரி பண்ணுறாங்க. 0 1 2 இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. q பவர் எக்ஸு பின்னு எடுக்கிறாங்கன்னா இப்போ இதுக்கு மீன் என்ன வரும்னா ஒரு ஆக்சுவலாக ஒரு q சேரும் அப்படின்னா ஆக்சுவலாக n மைனஸ் 1 போட்டிருக்குமா, q பை பின்னு வரும். வேரியன்ஸ் வந்து இதே தான், q பை பி ஸ்கொயர்னு வரும். நான் செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் உள்ள சம்மு எல்லா சம்மும் நான் ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் ரைட்டுங்களா. புத்தாக்க பொருள் சம்மு நிறைய சம்மு நான் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஆமாம் சரிங்களா. ரைட். ஸோ இதான் இப்போ இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா q பை பி ரைட்டா. இது ரெண்டுக்குமே சேமாக தான் வருது பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்தப்போ 1 பை பி வரும். இவங்க இப்படி எடுத்தாங்கன்னா அது பேர் மேலே 1க்கு பேர் q ரீப்ளேஸ் பண்ணி q பை பின்னு வரும். இந்த ரெண்டுமே சேமாக வரும், வேரியன்ஸ் சேமாக வரும். ஓகேங்களா. அதை கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. ரைட். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிச்ச நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்ப்போம்.